வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் காட்டுப்புறநாய்க்கு தொழில்நுட்ப வல்லுநர் ஏசி கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வேற ஒன்றும் கிடையாதுங்க. நம்மளுடைய பண்ணையில் நம்ம வளர்த்தக்கூடியதை இடைத்தரகர்களாக டைரெக்டாக நல்ல விலைக்கும் கஸ்டமருக்கும் நம்மளுக்கும் இடையில் மட்டும் உள்ள தொடர்புக்கு இருக்கிறதுக்காக ஒரு பண்ணையாளரும் என்னென்ன பண்ணணும், அதை எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல எந்த பண்ணையாளர் இருந்தாலும் சரி, நீங்கள் இன்றைக்கி எக்காரணத்தை கொண்டும் செல் யூஸ் பண்ணுறீங்க, அதாவது ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறீங்க, நெட்டு வீட்டில் கம்பல்சரி இருக்குது. இல்லைனாலும் இன்றைக்கி 5G 4Gன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க நெட் பேக் வந்துருச்சு. ரொம்ப ஈஸி தான். தேவையில்லாத ஒரு சில விஷயங்களை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இது பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட பொருள், உங்களோட அன்றாட உங்களோட கட்டுத்தரை ரொட்டீன் ஒர்க், இந்த மாதிரி ஒர்க்லாம் உங்களோட யூடியூப் முகநூல் அதாவது யூடியூப் பக்கத்தில் நீங்கள் பதிவேற்றம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வளர்ப்பு மற்றும் உங்களுடைய தரம் எப்படி நீங்கள் வளர்த்துறீங்க, எந்தெந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறது சிலருக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதை உங்களை பார்த்து கற்றுக்குவாங்க. உங்களுக்கே தெரியாமல் உங்கள்கிட்ட இருக்க நல்ல விஷயங்களை அவங்களுக்கு பயனுள்ளதாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் நம்ம பொருள் நம்ம டைரெக்டாக நல்ல ரேட்டுக்கு வைக்கிறோம். நம்ம பொருளை இடைத்தரகர்கள் இல்லாமல் இல்லை இடையில வர வியாபாரிகளுக்கு கொடுத்து அவங்க ஒரு கணிசமான லாபத்தை பார்க்குறத விட நல்ல பொருள் நல்ல இடத்துக்கு போகுது. நல்ல வளர்ப்புக்கு உண்டான அவங்களுக்கும் ஒரு நல்ல ஃபார்ம் அமைக்கிறதுக்கான அனைத்து வித உகந்த குட்டிகளாகவும் இருக்கும், உகந்த பொருட்களாகவும் இருக்கும். இதை ஏன் எல்லோரும் ட்ரை பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எல்லாருமே அந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பண்ணத்தில் சக்ஸஸ் பண்ணலாம். சரி, நம்ம வீடியோவுக்கு வருவோம். நம்ம குட்டி விற்கிறோன்னு சொல்லி 2 நாளைக்கு முன்னாடி தான் போட்டிருந்தோம். இது இன்னும் கொஞ்ச நாள் போய் விற்கலாம் அப்படின்னு தான் ஒரு ஐடியாவில் இருந்தோம். இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு விற்க வேண்டிய சூழ்நிலை. சரி, கொஞ்சம் குறைச்சிக்கலாம், இப்போதைக்கு வேலைப்புழு காரணமாக கொஞ்சம் குறைச்சிக்கலாம், அப்புறம் அடுத்த பேஜில் வரதை நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டக்குன்னு சேல் போஸ்ட் போட்டோம். சேல் போஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் பக்கத்துலேயும் இன்ஸ்டா பேஜ்லேயும் தான் போட்டோம். நல்ல என்கொயரி இருந்தது. அடுத்த நாள் காலையிலேயே ஒரு நபர் ஃபோன் பண்ணார், நண்பர். அவர் என்ன கேட்டாருன்னா, எல்லாம் என்ன வெயிட் இருக்கும், அது எப்படி நான் வெயிட் பார்க்குறது, நான் வர முடியாது, ஆட்டோ அனுப்பிச்சி வரேன், எனக்கு வெயிட் அனுப்பிச்சி விட முடியுமான்னு சொல்லி கேட்டார். ஓகேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஏர்லி மார்னிங் நேரமாக அதாவது கான்ஸ்டன்சி ஃபீட் மற்றும் அடர் தீவனம் மற்றும் உலர் தீவனம் வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எம்டி ஸ்டமக்கில் வெயிட் போட ஆரம்பிச்சிட்டோம். எப்போவுமே அப்படி தான் வெயிட் பண்ணுவோம். வெயிட் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம ரெண்டுமே கொடுக்க ஆரம்பிப்போம். ஏன்னா வெயிட்டில் வேரியேஷன் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அவங்க டேரெக்டாக வந்திருந்தால் கூட பரவாயில்ல, அவங்க ஆள் வராதப்போ அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவாகவே கேட்ச் பண்ணி அதை அவருக்கு நான் சென்ட் பண்ணிட்டேன். அவர் பார்த்துட்டு அங்கேருந்து அட்வான்ஸ் போட்டார். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதாவது வெள்ளிக்கிழமைக்கு போஸ்ட் போகிறோம், சனிக்கிழமைக்கு நம்ம வீடியோ அனுப்புகிறோம். சனிக்கிழமை அட்வான்ஸ் வந்துருச்சு. ஞாயிற்றுக்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இது ஆட்டோ அனுப்புறேன்னு சொல்லியிருந்தார். கொஞ்சம் ஏர்லியராகவே அனுப்பிச்சுடுங்க, வெயில் டைம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரி அப்படின்னாரு. இருந்தாலும் நாங்களும் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. லேட்டானதுக்கப்புறம் தான் வந்தார். இருந்தாலும் பரவாயில்லைன்னு நம்ம தீனி லோட் பண்ணி சேஃபாக தண்ணி எல்லாமே வச்சு கயிறு போட்டு கட்டி எல்லாத்தையும் பிடிச்சி தனித்தனியாகவே கட்டி கொடுத்து அனுப்பிச்சி விட்டுட்டோம். ஏன் அப்படின்னா, இங்கேருந்து லாங் போகுது, கொஞ்சம் நேரம் தீனி இல்லாமல் எம்டி ஸ்டமக்கில் இருக்கணும், குட்டிகள் டல்லாக இருக்கும். அங்கே போனோன்னே தீனி எடுக்க ஆரம்பிக்காது, கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும். 1 நாள் 2 நாள் வெயிட் பண்ணி தான் தீனி எடுக்க ஆரம்பிக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால் இங்கேயே கொஞ்சம் லோட் பண்ணி விட்டோம்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த பயமெல்லாம் தெரிஞ்சிடும். ஏன்னா கட்டுத்தரையிலே சுற்றிக்கிட்டு இருந்தது, கயிறே போடாது. கயிறு போட ஆரம்பித்தோன்னே ரொம்ப துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தீனி கொடுத்து எல்லாம் அனுப்பிச்சி விட்டு திரும்ப ஒரு டைம் தண்ணி வச்சு கயிறு போட்டு கட்டி எல்லாம் சேஃபாக தனித்தனியாக பிடிச்சி கட்டி அனுப்பிச்சி விட்டோம். நம்ம பொருளை சந்தைப்படுத்துறதுக்கு நம்ம எப்போவுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பண்ணை தொழிலை ரன் பண்ண முடியாது. 1 ஆடு 2 ஆடு வச்சுருக்கீங்களா, உங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. அது உங்களுக்கு டைம் பாஸ். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு அடர் தீவனம் மற்றும் உலர் தீவனம், அடர் தீவனத்தோட செலவு காஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி எக்கச்சக்கமாக போயிட்டுருக்கு. அடர் தீவனம் இல்லை அப்படின்னா குட்டிகளை இந்த அளவுக்கு கொண்டு வர முடியாது. அதனால் நம்மளோட சந்தைப்படுத்துதலை நம்ம எந்த இடத்துலையும் ஏமாந்துடக்கூடாது. நம்மளுக்கு உண்டான கரெக்டான நியாயமான விலை கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். நீங்களும் முகநூல் பக்கம் கொஞ்சம் போய் தான் ஆகணும். இந்த குட்டிகளுக்கு சரியாக 6 மாதம் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 1 மாதத்தில் இதோட தாய்கள் பூரா குட்டி போட ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஆடுகள் சினைப்பருவ காலம் பார்த்திங்கன்னா 150 நாட்கள் தான். இந்த குட்டிகள் கரெக்டாக 60 நாள் இருக்கும்போது நம்ம கிடா இனச்சேர்க்கைக்கு விட்டோம். அப்பயே எல்லாம் ஒரே பேக்காக கிடா சேர்ந்தது. இந்த குட்டிகளோட வயசு இப்போ 6 மாதம். ஆடுகள் 5 மாதம், 4 மாதங்கள் சனியாக இருக்குது. இன்னும் 1 மாதத்தில் குட்டிகள் 5 மாதம் 4 மாதம் சனியாக இருக்குது. இன்னும் 1 மாதத்தில் கண்டிப்பாக குட்டிகள் ஈன ஆரம்பிச்சிடும். அடுத்த பேட்ச் வரும்போது இந்த குட்டிகள் 5மே நல்ல வளர்ப்புக்கு உண்டான மூடு தான். ஒரு சில வேலைப்பளு காரணமாக நம்மளுக்கு தீனி கட்டல. ஸோ ஓகே, அடுத்த ஏத்தில் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் இப்போ இருக்க இளங்குட்டிகளில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த குட்டியை கொடுக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்தோம். ஏன்னா பெரிய ஆடுகள் எல்லாமே
இப்போ கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆடு அதே மாதிரி அமைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் குட்டிகளை கொடுத்துட்டோம். குட்டிகளும் நல்ல குட்டிகள் தான். இன்னும் பெரிய ஆட்டுக்களை ஈவனாக வர்றதுக்கு இது 3 ஈத்து டைம் எடுத்துக்கும். எடுத்த உடனே வராது. என்னை பொறுத்தவரையிலும் என்கிட்ட வளர்ந்த குட்டிகள் முதல் 2 ஈத்து ஒரு குட்டிகள் போட்டுட்டு 3வது ஈத்துலேருந்து தான் 2 குட்டிகள் போட ஆரம்பிக்குது. அது ஏன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மற்ற பண்ணைகளில் எப்படி இருக்குன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சில ஆடுகள் எடுத்தோடனே 2 குட்டி போடுறது உண்டு. ஆனால் நம்ம கிட்ட வளர்ந்த குட்டிகள் 3வது ஈத்துக்கு மேலே தான் 2 குட்டி 3 குட்டி போடவே ஆரம்பிக்குது. ஃபஸ்ட் 2 ஈத்து ஒரு குட்டி தான் போட்டுருக்கு. இது வரணும் நம்ம 10 வருஷமாக வளர்த்துன தாய் ஆடுகள் பூராமே இந்த மாதிரி தான் அடுத்தடுத்த செட்டுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம அடுத்த செட்டுக்கு ஆட்டை மாற்ற வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த போகத்தில் போடுற குட்டியும் இப்போ இருக்கிற குட்டிகளை வந்து கண்டிப்பாக அடுத்த ஜென்ரேஷன் ஆட்டை உற்பத்தி பண்ணோம்னா தான் இன்னும் 3 வருஷத்தில் மேலே இருக்க பெரிய சீனியர் ஆடுகள் இழைக்கும் பட்சத்தில் இந்த குட்டிகள் வந்து சேரும். நம்மகிட்ட இருக்க மினியேச்சர் பிக்மி வகையை சேர்ந்த பியூர் டெட் பிளாக் ஆடு தாயாடும் பியூர் ஒயிட் குட்டியும் தற்பொழுது சேல்ஸுக்கு உள்ளது. யாராவது தேவைன்னா கூப்பிடுங்க. ஃபிக்ஸட் ப்ரைஸ்.